வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உஷ்ட்ராசனா கேமல் போஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் எந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். ஹெட் டு ஃபுட் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆசனா பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறமா சவாசனா பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ உஷ்ட்ராசனா கேமல் போஸ்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம போஸ்க்குள்ளே போகலாம். இதை 7 இயர்ஸ்க்கு மேலே யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ முதுகில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பண்ணாதீங்க. அதே மாதிரி முட்டியில் காலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பண்ணாதீங்க. ஜென்ரலாகவே உடம்புல எந்த எயில்மெண்ட்ஸ் எந்த வலி ஏதாவது இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆசனா பிராணாயாமா முத்ராஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஹீல் ஆனதுக்கப்புறமா பண்ணுங்கள். அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். டாக்டர்கிட்டயோ ஃபிசிஷியன்கிட்டயோ கேட்டுட்டு பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஸோ முதுகு தண்டில் வலி அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ஆசனா பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம உஷ்ட்ராசனா எப்படி பண்ணணும்னு ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வஜ்ராசனாவில் உட்காந்துக்கோங்க. அப்புறம் தூக்கிட்டு இதுதான் உஷ்ட்ராசனா. இப்படி பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பொசிஷனில் 3 breaths ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஸோ வஜ்ராசனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கால்கள் மேலே 2 கையும் நம்மளோட இந்த கணுக்கால் பிடிக்கணும். முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே பாருங்கள். இந்த ஆசனா பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்டையர் பாடிக்கு ரொம்ப நல்லது. உங்களோட லங்ஸ் அண்ட் செஸ்ட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அநாகத சக்கராவை ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்டையர் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆசனாவை ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அறிஞ்சு ஹாப்பியாக வாங்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.